வாங்க சஞ்சய், உட்காருங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்ல முகம் வாடி போயிருக்கு. எப்பவும் உங்களுக்கு போர் அடிச்சா என்ன வர வச்சு திட்டி அனுப்புவீங்கல்ல, அதான் இன்னைக்கு எந்த மாதிரி கச்சேரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சஞ்சய், விளையாண்டது போதும், கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? இவ்வளோ நேரம் சீரியஸாக தானே பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சஞ்சய். சரி சொல்லுங்க. முதல்ல அந்த வாங்க போங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க. சஞ்சய், நீ நீ என்ன மிஸ் பண்றியா? நீ எப்படின்னு தெரியல, பட் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எஸ் சஞ்சய், ஐ லைக் யூ. என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன். ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் எதுக்கு பார்க்குற இடத்துல எல்லாம் நான் காட்சி எடுத்தேன்? இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கே தெரியாம நான் உன்னை உளறி கொட்டிடுவேணும்னு பயந்துட்டேன். பிடிச்சிருந்தா அதை ஏன் மூடி வைக்கணும்? இல்ல சஞ்சய், நானும் இந்த மாதிரி பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற பக்குவம் வந்திருக்கும். ஆனா அப்படி இல்ல. எனக்குன்னு யாருமே இல்ல சஞ்சய். நான் ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்தே ஆசிரமத்துல தான் படிச்சு வளர்ந்தேன். சாப்பாட்டுக்கும் துணிக்குமே நாங்க அடுத்தவங்களை நம்பி இருந்ததால எங்க தேவையை தாண்டி பெருசா ஆசைப்பட கூட எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு உன்னை கடையில பார்த்தப்போ இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் நமக்கு எப்படி கிடைப்பான்னு தான் தோணுச்சு. நீ எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ எவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா அதை தாண்டி பயம் தான் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே பெருசா நான் எதையுமே ஆசைப்பட்டதில்ல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா. நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்தோம். திடீர்னு ஜாண்டிஸ் வந்து செத்து போயிட்டா. இப்ப வரைக்கும் அந்த இழப்பை என்னால தாங்கிக்க முடியல. மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு அது இல்லாம போயிடுச்சுன்னா நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவேன் சஞ்சய். அதனாலதான் நான் சொல்றதுக்கே யோசிச்சேன். ஆனா நான் அவ்வளோ திட்டியும் கூட நீ என்ன விடாம ஃபாலோ பண்ணப்பதான் உன் மேல சின்னதா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உன் நம்பருக்கு நானே SMS பண்ணிட்டு அதுக்கு நானே உன்னை திட்டிட்டேன். அன்னைக்கு எனக்கு மனசே கேட்கல தெரியுமா? பயந்து பயந்து மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் என் லவ் உண்மையானது தானே. அதான் சொல்லிடுறதுன்னு தைரியமா முடிவெடுத்துட்டேன். அதான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல அப்சரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் சேருவோம்னு நான் நினைச்சே பார்க்கல. அவசரப்படாத சஞ்சய். என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற முடிவு சரியான்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்சரா? நீ எனக்கு கிடைச்சிட்டேங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். இதுக்கு மேல என்ன இருக்கு? உனக்கு சந்தோஷமா இருக்கலாம் சஞ்சய். ஆனா எந்த ஒரு வீட்லயுமே ஒரு அனாதை பொண்ண எப்படி மருமகளா ஏத்துப்பாங்க? நல்லா யோசி. இங்க இருந்து நம்ம இப்படியே பிரிஞ்சு போனா கூட பரவாயில்ல. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நடக்கலனா நான் செத்தே போயிடுவேன். என்ன அப்சரா? நான் உண்மையதான் சொல்றேன் சஞ்சய். ப்ளீஸ் அப்சரா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் வீட்ல பேசி சரி பண்ணிடுறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கூட நம்ம லவ் பண்ணுவோம். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. அது போதும் சஞ்சய். கடவுள்ல இருந்து என்ன பெத்தவங்க வரைக்கும் அத்தனை பேர் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய்.
மாதிரி ஒருத்தர் சந்திக்க வச்சதுக்காக நான் அந்த சாமிக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே உன் மேல எனக்கு லவ் இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருக்கணும்? என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா சராசரி ஆம்பளைங்களும் மாதிரி நானும் நடந்துக்கிட்டேனே. அப்போ நம்ம லவ் ஏய் ஏய் ஏய், அந்த இழவை நான் எப்போ தூக்கி போட்டுட்டேன். உன்னால எப்படி சித்திரை எல்லாம் மறக்க முடியுது? இதோ பாரு, சத்தியமா நானே உன்னை சாகடிச்சிருவேன். இதுக்கப்புறம் சபதம் பண்றேன் சவரம் பண்றேன்னு ஏதாவது ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ தலைகீழ நின்னாலும் நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். தான் பொண்டாட்டியா வேற யாரும் பாத்திர கூடாதுன்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் நினைப்பாங்க. ஆனா உங்க அண்ணன் அந்த பாபுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கொச்சப்படுத்திட்டாரு. உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஏண்டி, நான் உன்னை அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? அதுக்கு இப்ப அழுதுட்டு உட்கார்ந்து இருக்க? ஐயோ அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேமா. கருமாந்திரம் முடிச்சவள, அதான் அங்க எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சு போச்சே. இன்னும் டிவி ரேடியோ பெட்டியில மட்டும்தான் வரல. அது இல்லம்மா, என்ன சின்சியரா லவ் பண்ணவன நான் ஏமாத்த பாத்துட்டேமா. இன்ஜினியரை காதலிச்சுட்டு ஏமாத்த பாத்தியா? ஐயோ அம்மா, என் நிலைமை புரியாம பேசாதம்மா. என்ன உயிருக்கு உயிரா ஒருத்தர் லவ் பண்ணாருமா. அதனாலதான் வாயும் வயிறுமா ஆக்கிட்டானாக்கும். அவரை குத்தம் சொல்லாதம்மா, அந்த தப்புக்கு காரணமே நான் தான். அதுக்கு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு தெரியுமா? உன் பையன் மாதிரி அவர் இல்லம்மா. காதலுக்காக கடைசி வரைக்கும் நேர்மையாவே இருந்தாருமா. அப்படிப்பட்ட மவராசம் யாரடி அம்மா? அவர் உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. யாரடி அது? அதாம்மா, குருவி. இது கோவா? கோமா, கோபால். உனக்கு கூட அன்னைக்கு ஃபாரின் சென்ட் கொடுத்தாரு. ஏய், என்னடி தலையில கல்ல தூக்கி போடுற? ஏண்டி, போய் ஒரு சென்ட் வியாபாரம் தான் உனக்கு கிடைச்சானா? அவனை பார்த்த உடனே பாவப்படதான் முடியும். எப்படி உன்னால காதலிக்க முடிஞ்சது? ஐயோ, ஜமீன் சம்பந்தம் தான் நாசமா போச்சு. சரி, என் பொண்ணு ஏதோ காதலிச்சு தொலைச்சிட்டான்னு நினைச்சேன். சரி, நீ காதலிச்ச பையன் ஒரு மந்திரி மவன், ஒரு கலெக்டர் மவனாவது இருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியேடி. பாருமா, அனாவசியமா புலம்பாத. இனிமே எல்லாமே எனக்கு கோவம். நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அவர் கூட சேர போறேன். அடி பாவி, இப்படியே என் தலையில இடி மேல இடி வந்து உழுகணும். ஐயோ, நான் முடிவு பண்ணிட்டேமா, சும்மா புலம்பாத.
எல்லாம் போச்சுமா. என்னடா சொல்ற? அந்த ரஞ்சனியோட லவர் இன்னைக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து நீங்க முதலா போட்ட 5 லட்சத்தை திருப்பி கொடுத்துறோம், நீங்க இனிமே இன்ஸ்டிடியூட்டுக்கு வர வேணாம்னு சொல்றாமா. இல்லனா இன்ஸ்டிடியூட் வேணா நீங்களே எடுத்துக்கோங்க, நாங்க போட்ட பணத்தை ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துருங்கங்கறாமா. இப்ப உங்க 2 பேர்கிட்டயும் தான் சொல்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தா என்கிட்ட பேசாதீங்க. நல்ல புள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் நித்யா. பசங்களுக்கு எப்பவுமே அவங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். நம்ம எல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. சரியான செல்ஃபிஷ் ஃபெலோஸ். நாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரணும், ஆனா அவங்க எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நாம விட்டு கொடுத்தத குறை வேற சொல்லுவாங்க. நீ பாபுவை பத்தி சொன்னப்போ நிஜமாவே நான் நம்பல தெரியுமா? ஆனா ஆரா இப்படி நடந்துகிட்டது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. யாரோ ஒரு சொந்தக்காரனுக்காக எங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா தெரியுமா? அப்படிதான் இருப்பாங்க சுப்பு. எல்லாம் திமிரு, மேல் ஷாவனிசம். ஏன்டா லவ் பண்ணி தொலைச்சோன்னு இருக்கு. நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. இதுவே கல்யாணம் முடிஞ்சு இப்படி எல்லாம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கொடுமையா இருந்திருக்கும். ஒரு நிமிஷம், வேலைக்கிழமை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பாபு, வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சுபு. என்ன துக்க விசாரிக்க வந்தீங்களா? அந்த அளவுக்கு இதை நான் முக்கியமான விஷயமா நினைக்கல. ஒரு வகையில் சந்தோஷம் தான் நினைக்கிறேன். சுபு, தப்பா நினைக்காதீங்க. ஆரா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். என்ன சமாதானம் பேசவா? அந்த கட்டத்துல தாண்டியாச்சு பாபு. இனிமே ஆராக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் சுபு, புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, பாபு நான் ஸ்பாட்ல இருந்தவ, நடந்தது எல்லாத்தையும் நான் நேர்ல பார்த்தவ. இங்க பாருங்க சுபு, அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆமா சுப்பு, பொண்ணுங்க நமக்கு எல்லாம் புத்தியே கிடையாது. பசங்க எல்லாரும் அவசரப்படாம நிதானமா முடிவெடுப்பாங்க. எப்படியும் அவங்களுக்கு சாதகமா தான் எல்லா முடிவும் எடுக்க போறாங்க. அதை எப்போ எடுத்தா என்ன? இங்க பாரு நித்யா, நீ தான் உன்னோட லைஃபை வேணும்னே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்ட. அவங்க லைஃப்குள்ளேயும் போது ஏன் கன்ஃபியூஸ் பண்ற? சுப்பு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யார்கிட்டயோ எல்லாம் பேச நான் தயாரா இல்ல. நான் உனக்கு யாரோ நித்யா? திரும்பவும் சொல்றேன் சுப்பு, நான் உன்கிட்ட மட்டும்தான். ஓகே விடு, நான் உன்கிட்ட இதை பத்தி பேசல. இங்க பாருங்க சுபு, எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. நமக்கு கிடைச்சிருக்கு. சின்ன சின்ன ஈகோக்காக நாம ஏன் அதை இழக்கணும்? இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்போ எல்லா கோவமும் காணாம போயிருக்கும். ஆனா இத்தனை நாளா காப்பாத்தின வீம்பு அப்ப நம்ம பேசுறதுக்கு இடம் கொடுக்காது. அப்ப மனசுக்குள்ள தோணும், ச்சே அப்பவே கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமேன்னு. அப்ப யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லையே சுப்பு. வாழ்க்கையில பாதி நாள நம்ம தூங்கி கழிச்சிடறோம், பாதி நாள வேலை சம்பாதிக்கிறதுன்னு கடத்திடுறோம். காதல்ன்றது வாழ்க்கையில 1% தான் சுப்பு. அதையும் நம்ம சண்டை போட்டு கெடுத்துக்கணுமா சொல்லுங்க? யாரோட பேச்சையோ கேட்டு உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஆமா சுப்பு, யார் பேச்சையும் கேட்காத. அப்பதான் புருஷன் வீட்டுல கேள்வி கேட்காம அடிமையா குப்பை கொட்ட முடியும். லவ் பண்றங்கிற பேர்ல பசங்க எல்லாம் உளருவாங்கன்னு நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க திட்டம் போட்டு உளர்ற மாதிரி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு கொக்கி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது நம்ம உடம்பு ஃபுல்லா மாட்டி விட்டுருக்காங்கன்றதே நமக்கு தெரியும்.
என்ன கேட்டாலும் நான் தான் அப்பவே சொல்லிட்டேனேன்னு ஒரு பதிலும் வரும். கல்யாணம் பண்ணிக்க போறவங்க யாராவது வந்து உன்கிட்ட ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்டா பட்டுன்னு பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிடு. கல்யாணத்தை விட மோசமானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அவங்க பாக்குற பார்வையை பொறுத்து இருக்கு. ஏன் நீங்க தான் உயர்ந்த பார்வையோட பாக்குறீங்களே, அப்புறம் ஏன் நாம ஒழுங்கா வாழல? நீ தப்பாவே இல்ல பார்த்த. கேட்டுக்கோ சுப்பு, இதுதான் இவங்களோட புத்தி. எப்பவுமே பழைய தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க. அதுவும் மொத்த குடும்பமும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாரு. அப்பப்பா, நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படின்னு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டோம். ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே போலாம். என்ன வேணாலும் சொல்லுவாங்க, எவ்வளவு அசிங்கமா வேணாலும் திட்டுவாங்க. வேணாம் நித்யா, இது தேவையில்லாத பேச்சுவார்த்தையில கொண்டு போய் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்களும் இல்ல உங்க குடும்பத்திலயும் பேசுறதுக்கு புதுசா என்ன இருக்கு?